கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மணவாளனை சந்திக்க ஆயத்தமாகவும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் அனுசரித்து வருகின்ற இந்நாட்களில் இயேசு சிலுவையிலே பேசிய 7 வாக்கியங்களை குறித்து பார்ப்பதற்கு முன்னால் சிலுவையை பற்றிய உபதேசம் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை பார்த்துவிடலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் இந்த வசனத்தில் வாசித்தபடி சிலுவையை பற்றிய உபதேசம் ஒவ்வொரு நாளுமே ரட்சிக்கப்பட வேண்டிய நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு நாம் உயிரோடு இருப்பதற்கு காரணம் அன்றைக்கு இயேசு சிலுவையிலே நமக்காக மரித்ததினால்தான். இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமே, இதற்கு காரணம் அன்றைக்கு இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தினதினால்தான். இன்றைக்கு நம்முடைய சாபங்கள் நீக்கப்பட்டிருக்கிறதே, அன்றைக்கு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமானதினால்தான். பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்ட மனுக்குலத்தை மீட்கும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் மரணமடைந்த மனுக்குலமாகிய நம்மை மீட்கும்படி இயேசு ஆவியிலும் ஆத்துமாவிலும் தம்முடைய சரீரத்திலும் மரணமடைந்தார். இப்படியாக மனுக்குலம் அன்றைக்கு தோட்டத்திலே இழந்து போன தேவ சாயல், தேவனுடைய ரூபம், ஆளுகை, ஆளுமை, தேவ உறவு, நித்திய வாழ்வு போன்ற அத்தனையும் மீட்டு தரும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று. அன்றைக்கு மனுக்குலம் தோட்டத்திலே இழந்து போன அத்தனை பரலோக மேன்மையான ஆசீர்வாதத்தையும் இயேசு சிலுவையிலே நமக்கு மீட்டு தந்ததினால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு சிலுவையை பற்றின உபதேசம் அனுதினமும் தேவ பலனாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் விசுவாசித்து நம்ப முடியாத ஜனங்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவை விசுவாசிக்கிற நம்மை பார்த்து பைத்தியம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கெட்டு போய் நித்திய நரகத்துக்கு நேராய் செல்லுகிறார்கள் அல்லவா. எனவே இந்த ஜனங்கள் எல்லாம் அந்தகாரத்தில் இருந்து இயேசு என்னும் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரும்படி இவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அன்பானவர்களே, இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கின்ற நாம் அனுதினமும் அவருடைய பாடும் மரணத்தை நினைவு கூற வேண்டும். இயேசு மீண்டும் வரும் அளவும் அவருடைய மரணத்தையும் அதனால் கிடைத்த இரட்சிப்பையும் உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும். இப்பொழுது இயேசு மரிக்க போகின்ற அந்த கடைசி சில மணி நேரத்தில் சிலுவையில் பேசிய 7 வாக்கியங்களை பார்க்கலாம். இதிலிருந்து மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். உங்களுக்கு தெரியுமா, அன்றைக்கு தோட்டத்திலே மனுக்குலம் பாவம் செய்த போது தேவன் பேசிய வாக்கியங்களும் 7. தேவன் பேசின அந்த 7 வாக்கியங்களும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. அன்றைக்கு தோட்டத்திலே மனுக்குலம் செய்த பாவத்தை நிவர்த்தி செய்யும்படிக்காகத்தான் இயேசு சிலுவையிலே இந்த 7 வாக்கியங்களையும் பேசினார். எத்தனை ஆச்சரியம்! இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இந்த 7 வாக்கியங்களையும் எப்படி சிலுவையில் இயேசு நிறைவேற்றுவார் என்பதை ஏசாயா தீர்க்க தரிசனமாய் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்துள்ளார். எனவே இந்த அதிகாரம் இயேசுவின் அதிகாரம் என்றும் சொல்லப்படும். நன்றாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியிலே மனுக்குலம் பாவம் செய்த போது தோட்டத்திலே தேவன் பேசிய வாக்கியங்கள் 7. அந்த பாவத்துக்கு நிவர்த்தி செய்யப்பட்ட போது சிலுவையிலே இயேசு பேசிய வாக்கியங்களும் 7. நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். தோட்டத்திலே தேவன் பேசின முதலாம் வாக்கியம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். பாவத்துக்கு நிவர்த்தி செய்யப்பட்ட போது சிலுவையிலே இயேசு பேசிய முதலாம் வாக்கியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். தோட்டத்திலே பேசினது பிதாவாகிய தேவன், சிலுவையிலே பேசினது இயேசு. பிரியமானவர்களே, அன்றைக்கு தேவன் தோட்டத்திலே ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். ஆதாமே, உன்னை நான் எப்படி உண்டாக்கி வைத்திருந்தேன்? என்னுடைய சாயலாகவே என்னுடைய ரூபத்தின்படியே உண்டாக்கி இருந்தேனே. தோட்டத்தில் உள்ள சகலவற்றையும் ஆண்டு கொள்ளும்படிக்கான அதிகாரத்தை கொடுத்தேனே. இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய் என்று தேவன் கேட்டு பரிதவிக்கிறார்.
பிரியமானவர்களே, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய நிலை என்னவா இருக்கிறது? நாம் இன்றைக்கு எங்கே இருக்கிறோம்? இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார், நீ இரட்சிக்கப்பட்ட போது என் மேல் வைத்த ஆதி அன்பு எங்கே? உன் இளவயதின் பக்தி எங்கே? நீ எனக்கு வாழ்க்கைப்பட்ட போது நீ என் மீது கொண்ட நேசத்தை நான் இன்னும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நம் நினைவாகவே இருக்கின்ற இயேசுவிடம் மீண்டும் அந்த ஆதி அன்புக்கு திரும்புவோமாக. பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் மனுக்குலத்தை அதிகமாய் நேசித்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காகவே மாம்சத்திலே வெளிப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்திலே மொத்தம் 613 பிரமாணங்கள் உண்டு. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறபடி, எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணத்தை முழுவதையும் கைக்கொண்டு இருந்தும் ஒன்றிலே தவறினால், அதாவது மொத்தம் 613 பிரமாணத்தில் 612 பிரமாணத்தை கைக்கொண்டு இருந்தும் அதிலே ஒரே ஒரு பிரமாணத்தை நிறைவேற்ற தவறினாலும் அவன் எல்லாவற்றிலும் தவறினதாய் கருதப்பட்டு குற்றவாளியாய் இருப்பான். எனவே மனிதனால் நிறைவேற்ற முடியாத அத்தனை நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றி முடிப்பதற்காகவே இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, அன்றைக்கு தேவன் மனுக்குலத்தை பார்த்து, அதாவது ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டபோது அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தபடியினால் பயந்து தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே தங்களை ஒளித்து கொண்டார்கள். தேவன் அவர்கள் மேல் உடுத்தியிருந்த மகிமையின் வஸ்திரத்தை இழந்து போனதினால் தேவ சமூகத்துக்கு அவர்களுக்கு வர முடியாமல் போயிற்று. ஆனால் இன்றைக்கு நம்மால் தேவனுடைய சமூகத்திற்கு வந்து நிற்க முடிகிறது. ஏன் தெரியுமா? இயேசு சிலுவையிலே மன்னிப்பை பரிந்து பேசினதினாலே. தேவன் தோட்டத்திலே மனுக்குலத்தை கண்டம் பண்ணினார். ஆனால் சிலுவையிலே இயேசு பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசின அவரையே கிருபாதார பலியாக்கினார். தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் என்னை விசுவாசிக்கிறதினால் இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறதே இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே. அதாவது அன்றைக்கு தோட்டத்திலே செய்யப்பட்ட பாவத்துக்காக இன்றைக்கு சிலுவையிலே நிவர்த்தி செய்யப்படுகிறதை இந்த ரோம போர்ச்சேவகர்களும் இந்த ஜனங்களும் அறியாமல் இருக்கிறார்களே. பிதாவே, இவர்களை மன்னியும் என்று பரிந்து பேசுகிறார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள்! அன்றைக்கு ஆதாமை பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும் போது அவர்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறார்கள். இங்கே சிலுவையிலே இயேசு நிர்வாணிகளுக்காய் பரிந்து பேசுகிற அதே நேரத்தில் இயேசுவினுடைய வஸ்திரம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. நிர்வாணிகளாகிய நமக்காய் பரிந்து பேசும் போதே இயேசு நமக்காய் நிர்வாணமாக்கப்பட்டார். பிரியமானவர்களே, கவனித்தீர்களா இந்த வசனத்தை? லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் என்ற இந்த வாக்கியம் அடுத்த வசனத்தில் வரவில்லை, அதே வசனத்தில் தொடர்ச்சியாக வருகிறது. அதாவது, பிதாவே, இவர்களை மன்னியும் என்று இயேசு நமக்காய் பரிந்து பேசின உடனே அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் என்று. பிரியமானவர்களே, நாம் வீடியோவில் பார்க்கிறபடி இயேசு சிலுவையிலே அறையப்படும் போது இடுப்பிலே ஒரு சின்ன துணியை சுற்றி காண்பிப்பார்கள் அல்லவா? அது நாகரிகம் கருதி அப்படி காண்பிக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு ரோம சட்டத்தின்படி ஒருவனுக்கு தண்டனை சிலுவை மரணம் என்றால் அவன் நிர்வாணமாக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பதுதான் அன்றைய ரோம ஆட்சியின் சட்டம். இப்படி நமக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவிப்பதற்காக இயேசு சிலுவையிலே நிர்வாணமாய் தொங்கினார். அத்தனை அவமானத்தையும் நமக்காய் சகித்து கொண்டார். புறஜாதியாகிய ரோம போர்ச்சேவகர்கள் இயேசுவின் வஸ்திரங்களை பங்கிட்டு சீட்டு போட்டதற்கு பின்னால் உள்ள ஆவிக்குரிய சத்தியம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? இரட்சிப்பு இஸ்ரவேல் ஜனங்களிடம் இருந்து புறஜாதியார் வசம் வந்துவிட்டது. நியாயப்பிரமாணத்தின் காலம் நிறுத்தப்பட்டு புறஜாதியார் காலம் தொடங்கிவிட்டது. எத்தனை ஆச்சரியம்! இதற்கு அடையாளமாகத்தான் புறஜாதியாகிய ரோமர்கள் இயேசுவின் வஸ்திரத்தை சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள். பிதாவே, இவர்களை மன்னியும் என்ற வாக்கியத்திற்கான முன் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசன வசனம் இயேசுவின் அதிகாரமாகிய ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதா? வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் என்று வாசிக்கிறோம். இப்படி இயேசு சிலுவையிலே அக்கிரமக்காரராகிய நமக்காய் வேண்டிக் கொள்ளுவார்
பரிந்து பேசுவார் என்பதை இயேசு இந்த பூமியில் பிறப்பதற்கு முன் 700ஆம் ஆண்டுகளிலேயே ஏசாயா தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்துள்ளார். இந்த தீர்க்க தரிசனம் சிலுவையிலே மிக துல்லியமாய் நிறைவேறினது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு இயேசுவை போல் பிறரை மன்னிக்கிற சுபாவம் இருக்கிறதா? பாருங்கள், இயேசு சிலுவையிலே நம்மை மன்னித்தது மாத்திரமல்ல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவும் நம்மை மன்னிக்கும்படிக்காய் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று பரிந்து பேசுகிறார். இன்றைக்கு நாம் செய்வது என்ன தெரியுமா? ஒருவர் நமக்கு தீமை செய்துவிட்டால் நாம் அந்த நபரை தண்டிக்காமல் மன்னித்து விடுவோம். ஆனால் அதற்கு பதிலாக ஆண்டவர் அவரை பார்த்து கொள்வார் என்று சொல்லுவோம். இதனுடைய உள்நோக்கம் என்னவென்றால், நான் மன்னிக்கிறேன், எனக்கு பதிலாக ஆண்டவர் அந்த நபரை நன்றாய் தண்டிக்கட்டும் என்பதுதானே அர்த்தம். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இப்படி நமக்குள் காணப்படுகிற அழுக்கான சுபாவத்தை நீக்கி இயேசு சிலுவையில் செய்தது போல நாம் மற்றவர்களை மன்னிப்பதோடு நிறுத்திவிடாமல் ஆண்டவரும் அவர்களை மன்னிக்கும்படி பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும். நாம் அடுத்த பதிவில் தேவன் தோட்டத்திலே பேசின 2ஆம் வாக்கியத்தையும் அதற்கு சிலுவையிலே நிவர்த்தி செய்யப்பட்ட போது இயேசு பேசிய 2ஆம் வாக்கியத்தையும் பார்க்கலாம். ஆமென்.